அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அம்பேத்கர் பிறந்தநாள் ஊர்வலத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் ஆட்சியர் குறுக்கீடு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் மதுரை ஆட்சியருக்கு எதிராக விசிகாவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மதுரை ஆட்சியருக்கு எதிராக விசிகாவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றக்கோரி விசிகாவினர் தொடர்ந்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். மதுரை ஆட்சியருக்கு எதிராக விசிகாவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோமேயானால் மதுரை மாவட்ட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களை பணியிட மாற்றம் செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய வேளையிலே தற்போது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கட்டபொம்மன் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிகளை கையிலே பிடித்தவாறும் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை பார்த்தோமேனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய அம்பேத்கர் பிறந்தநாள் ஊர்வலத்தின் போது ஆம்புலன்ஸ் மூலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறுக்கீடு செய்ததாக புகார் எழுப்பப்பட்ட நிலையிலே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியாளர் செயல்படுவதாக கூறி தற்போது பெரியார் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாமல் அவர்களை தடுத்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.